ஹலோ குட்டீஸ், உங்களுக்கு டெய்லி ஸ்டோரி கேட்கணுமா? அப்போ லிட்டில் டாடு கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ். பேசும் மரமும் குட்டி பெண்ணும். ஒரு அழகிய கிராமத்தில் தாமரை என்ற பெயருடைய சுட்டி பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுடைய வீடு பெரிய தோட்டத்திற்கு நடுவில் இருந்தது. அந்த தோட்டத்தில் பல மரங்கள், செடிகள், பூக்கள் இருந்தன. தாமரைக்கு தோட்டத்தில் விளையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். குறிப்பாக அந்த தோட்டத்தின் நடுவிலிருந்த மிகவும் உயரமான வயதான மாமரம் அவளுக்கு மிகவும் பிடித்தது. ஒரு நாள் மாலை தாமரை அந்த மரத்தின் அடியில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்தாள். திடீரென்று மரத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. குட்டி பொண்ணே, நீ ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறாயே. தாமரை பயந்து தன் அம்மா குரல் கொடுத்தார்களோ என்று சுற்றி பார்த்தாள். யாரும் இல்லை. மீண்டும் அந்த குரல் கேட்டது. நான் தான் உன்கிட்ட பேசுறேன் தாமரை. தாமரை அந்த மரத்தை பார்த்தாள். நீயா பேசுற? மரங்கள்லாம் பேசுமா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். மாமரம் சிரித்தது. அதன் இலைகள் எல்லாம் சத்தம் எழுப்பின. ஆமாம் தாமரை, நான் தான் பேசுறேன். என்னோட பெயர் மாமா. அன்றிலிருந்து தாமரையும் மாமரம் மாமாவும் நெருங்கிய நண்பர்களானார்கள். தாமரை தினமும் மாமாவின் வேரடியில் உட்கார்ந்து தான் ஸ்கூலில் படித்த பாடல்கள், வரைந்த படங்கள் பற்றி பேசுவாள். மாமா தன் நீண்ட கிளைகளை அசைத்து அவளுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். பழங்கால கதைகள், வானத்தில் பறக்கும் பறவைகளின் ரகசியங்கள் என நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லும். ஒரு நாள் தாமரை மாமாவிடம் சோகமாக சொன்னாள். மாமா, நாளைக்கு என் பள்ளியில் மரங்களைப் பற்றி ஒரு போட்டி இருக்கு. ஆனா எனக்கு மரத்தைப் பற்றி என்ன பேசுவதுன்னு தெரியல. மாமா சற்றும் யோசிக்காமல், கவலைப்படாத குட்டி பொண்ணே, நீ மரத்தின் வேர்களைப் பற்றி கேள். அது எப்படி பூமிக்கு அடியில் போய் நிலத்தடி நீரை உறிஞ்சுகிறது என்று கேள். மரத்தின் கிளைகள் எப்படி பறவைகளுக்கு வீடு கொடுக்கிறது என்று கேள். மரங்கள்தான் நமக்கு மழை, உணவு, நிழல், காற்று எல்லாத்தையும் கொடுக்குதுன்னு சொல்லு என்று சொல்லிக் கொடுத்தது. தாமரைக்கு மாமா சொல்லிக் கொடுத்ததெல்லாம் மனப்பாடமானது. மறுநாள் பள்ளியில் தாமரை மிகவும் அழகாக பேசினாள். அவளுக்கு முதல் பரிசு கிடைத்தது. பரிசோடு வீட்டிற்கு வந்த தாமரை மாமாவை கட்டி அணைத்து, நன்றி மாமா, நீதான் எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தாய் என்று அன்பாக சொன்னாள். மாமா சத்தமாக சிரித்தது. நீ சந்தோஷமாக இருப்பதே எனக்கு பெரிய பரிசுதான் தாமரை. ஒரு நாள் அந்த கிராமத்தில் தண்ணீர் இல்லாமல் வறட்சி ஏற்பட்டது. மரங்கள், செடிகள் எல்லாம் வாடி போயிட்டு. அப்போது ஊர் மக்கள் மரங்கள் எல்லாம் காய்ந்து போனதால் அதை வெட்டலாம் என்று முடிவு செய்தனர். மாமா தாமரையிடம் சொன்னது. எல்லாரும் எங்களை வெட்டப் போகிறார்கள் என்று வருத்தமாக சொன்னது. கிராமத்து மக்கள் மரத்தை வெட்டுவதற்காக கோடாரி, அரிவாள் எல்லாம் கொண்டு வந்தனர். தாமரை அவர்களை தடுத்து, மரங்கள்தான் நமக்கு உணவு, நிகழ், காற்று, மழை இப்படி எல்லாமே தருகிறது. அதை வெட்டக்கூடாது, நம்ம தான் அந்த மரங்களை பாதுகாக்கணும்னு சொன்னாள். அவள் பேசிக்கொண்டு இருந்தபோதே மழை தூறல் விழத் தொடங்கியது. கிராம மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். மரங்கள், செடிகள் எல்லாம் செழிப்புட்டு வளர்ந்தது. ஆறுகளில், கிணறுகளில் தண்ணீர் நிரம்பி வழிந்தன. மக்கள் மகிழ்வோடு இருந்தனர். மரங்கள் வளர்ப்பதால் எவ்வளவு நன்மைகள் என்பதை புரிந்து கொண்ட எல்லாரும் ஆளுக்கொரு மரம் நட்டு வைக்க ஆரம்பித்தனர். நாளடைவில் அந்த செடிகள் அனைத்தும் மரமாக மாறியது. ஊர் செழிப்பானது. அன்றிலிருந்து தாமரை ஒவ்வொரு மரத்தின் மீதும் அதிக அக்கறையோடு இருந்தாள். ஏனென்றால் எல்லா மரங்களுக்குள்ளும் பேசும் ஒரு மாமா ஒளிந்திருக்கலாம் என்று அவள் நம்பினாள். நீதி: இயற்கையுடன் நட்பு கொள்வது மிகவும் முக்கியம். நாம் மரங்கள் மற்றும் செடிகளை நேசித்தால் அவை நம்மை எப்போதும் நேசிக்கும். எனவே நீங்களும் மரம், செடி வளர்க்க கத்துக்கோங்க குழந்தைகளே. பாய் குட்டீஸ்.